நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூன் 18 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் 17ங்க, அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாமா? சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசி. சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் இப்பொழுது இந்த வாரம் ரிஷபத்தில் 4 நாட்களும் மிதுனத்தில் 11ஆம் இடத்தில் 3 நாட்களும் சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல அமக்கலமாக இருக்கிற 10-11 இருக்க கொடுத்து வைக்கணும் கிரகங்கள். அதுவும் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார். ராசியை வேறு குரு பார்க்குறார் சிம்ம ராசியை. அப்போ சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். சில பேர் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு பொறுப்பில் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். இன்னும் பேர் புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் 11க்கும் உடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் புத பகவான் தொழில் ஸ்தானத்தில். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பொருளாதார சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். புதனுடைய ஆதிக்கம், அதாவது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாதவர்களுக்கு, ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்லா வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இல்லை நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு இடத்துல கூடுதல் பணி, கூடுதல் பொறுப்பு கிடச்சி, கூடுதலாக இன்னொரு இடம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டைன் செலவு கூடும். அப்போ வீட்டுக்கு மெயின்டைன் செலவு வழக்கமாக நடக்குதுன்னா அப்படியே சிம்பிளாக போகும். இப்போ திடீர்னு பார்த்தா டோர் போயிடுச்சுன்னா டோர் மட்டும் மாற்றுங்க. இல்லை எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். எது எப்படி இருந்த போதிலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே நன்மையில் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். அங்கே வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. ரொம்ப நல்லா வெளிநாடு போய் படிக்கணுமா அனுப்புவீங்க. நம்பி கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவீங்க. சந்தோஷமாக பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் மனசு இடம் இல்லையா? மனசு அப்படி சந்தோஷமாக செயல்படக்கூடிய இடம். ஒரு சிறு சஞ்சலம் இது கூட இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய இடம்
5ஆம் இடம் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க உயர்கல்விக்காக. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது ஒரு மைனஸ் தான். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, புரிய வைங்க. தொழில் கூட்டாளிகளால் பகையுணர்ச்சி ஏற்படும், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு சூப்பருங்க. வெளிநாடு ராகு வேறு இணைஞ்சிருக்கார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். இப்போது 9ல் குரு இருக்காருன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், தொழிலை மாற்றி அமைங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், நம்பி செய்யுங்க. நிச்சயமாக நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. முன்னெல்லாம் முன்னொரு காலத்தில் வருத்தப்பட்டு வேலை பார்த்தீங்க, இப்போ சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலமை. 11ஆம் இடத்தில் ராசிநாதன். நினச்சதை சாதிக்க போகிறீங்க, நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க. இந்த சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம நாள் 12, 13 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.